ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Hi-Inno சேனல். இன்னைக்கு Hi-Inno சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா சன்னா மசாலா தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களோட இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த சன்னா மசாலா வந்துட்டு சப்பாத்தி நான் கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் புதுசாக சமைக்கிறவங்க கூட ரொம்ப ஈஸியாக சூப்பராக டேஸ்ட்டில் இந்த சன்னா மசாலா எப்படி செய்கிறது அப்படின்னு சின்ன சின்ன டிப்ஸாக சொல்லியிருக்கேன். நீங்களும் அதை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சன்னா மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு பேன் ஒன்று சூடு பண்ணிக்கிறேன். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு அளவுக்கு, அதாவது 1 இன்ச் அளவுக்கு ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 10 பல்லு பூண்டு, பெரிய வெங்காயம் வந்துட்டு மீடியம் சைஸில் இருக்கிறது 2 வெங்காயத்தை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் நல்லா நான் இதை வதக்கிக்கிறேன். வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு மசாலாவை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள். நான் வந்துட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இதை சேர்த்துட்டு நம்ம அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதோட கடைசியாக வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளியை வந்துட்டு பெருசாக கட் பண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா நான் அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன். இப்போ வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு நான் சேர்த்த மசாலா எல்லாம் நல்லா வதங்கி நல்லா ஆனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நான் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். சென்னையில் வந்துட்டு ஒரு 8 ஹவர்ஸ்க்கு நல்லா ஊற வச்சிருங்க. ஊற வச்சுட்டு குக்கரில் ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு வெந்திருக்கணும். இப்போ கரெக்டான பதத்தில் வந்திருக்கு. இப்போ நம்ம வதக்கி வச்சு இந்த மசாலா நல்லா ஆறிடுச்சு. இதை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சிக்க போகிறேன். இந்த அளவுக்கு நல்ல மைய அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம சன்னா மசாலா வந்து தாளிக்கலாம். நான் ஒரு கடாய் ஒன்று சூடு பண்ணிக்கிறேன். இதில் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் வந்துட்டு இதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்துட்டு நல்லா எண்ணெயில் பொரியட்டும். இதோட வந்துட்டு ஒரு பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு எல்லாம் நல்லா வந்துட்டு எண்ணெயில் பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். அரைச்ச மசாலாவை சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயில் கலந்து விட்டுக்கலாம். நான் மிக்ஸி ஜாரில் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் இந்த மசாலாவோட சேர்த்துக்கிறேன். நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட் நல்லா சேர்த்துட்டு அந்த எண்ணெயோட தனியாக பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதோட வந்துட்டு நான் வேக வச்சிருந்த வெள்ளை கொண்டக்கடலையை வந்துட்டு சேர்த்துக்கிறேன். அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கிறேன். கொண்டக்கடலை சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். கடைசியாக வந்துட்டு இதில் நான் உப்பு சேர்த்துக்க போகிறேன். நான் ஆல்ரெடி வந்துட்டு கொண்டக்கடலை வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கேன். அதனால வந்து நீங்கள் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம கொண்டக்கடலை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கொதிக்கட்டும். அது இந்த மாதிரி ஒரு கரண்டி வந்துட்டு அடியில் வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் வச்சு இந்த கொண்டக்கடலை நசுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்மாஷர் வச்சிருந்தீங்கனாலும் அதை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மது இருந்தது அப்படின்னா அதை கூட யூஸ் பண்ணி வேக வச்ச கொண்டக்கடலையை லைட்டாக மசிச்சு விட்டோம் அப்படின்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ரொம்ப வந்துட்டு குழைய நசுக்கி விட்டுறாதீங்க. ஒன்றும் பாதியமா இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா நான் மசிச்சு விட்டுக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கொண்டக்கடலையில நல்லா பாதி அளவுக்கு மசிஞ்சிருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு இருந்தா போதும். ரொம்ப நசுக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு அந்த டேஸ்ட் வேற மாதிரி ஆயிடும். இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம சேர்த்த எண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். தேங்காய், முந்திரி இதெல்லாம் அரைச்சி சேர்க்கணுன்ற அவசியமே இல்லை. நம்ம நசுக்கி விட்டோம்ல இந்த கொண்டக்கடலையும் கொஞ்சம் நல்லா திக்காயிடும். கொதிக்கும் போது கடைசியாக வந்துட்டு ஒரு பாதி எலுமிச்சம்பழம் ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம். எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்த்துட்டு கடைசியாக வந்துட்டு பொடியா நறுக்குன்னு கொத்தமல்லி தழையை தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். எப்பயுமே எலுமிச்சம்பழம் சேர்த்ததுக்கு அப்புறம் கொதிக்க வச்சிங்க, ரொம்ப கொதிக்க வச்சிங்க அப்படின்னா லைட்டா கசப்பு டேஸ்ட் தெரியும். அதனால கடைசியா சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க, சூப்பரான நம்மளுடைய சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சூப்பரான இந்த சன்னா மசாலாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதுல உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க கடைசியா வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. அதனோட பட்டர் சேர்க்கும்போது அதனோட ஃபிளேவரும் டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். நான் அதெல்லாம் எதுவுமே சேர்க்காமலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்க சேர்த்துக்கோங்க. சூப்பரான டேஸ்ட்ல இந்த சன்னா மசாலா வந்துட்டு நீங்க சப்பாத்தி நான் கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. Hi-Inno சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன்ல ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் உங்களுக்கு போடுற வீடியோஸ் வந்து நோட்டிபிகேஷன்ல வரும். சூப்பரான இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.